நம்ம செம்பருத்தி புட்டிங் செய்ய போகிறோம். இது வந்து செம்பருத்தியில் இலை, அந்த காம்பு, அந்த இதெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சாச்சு. இது வந்து பெட்டல்ஸ், அதோட இதழ்கள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். செம்பருத்தி இலையை அப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் அப்புறம் 2 ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் ஜீனி அப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் கொஞ்சம் இவ்வளோ. நல்லா செம்பருத்தி பூ வந்து நல்லா தண்ணி இறங்கிடுச்சு. செம்பருத்தியோட இது நல்லா கொதித்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செம்பருத்தி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சர்க்கரை போதுமான அளவு சேர்த்துக்கிறோம். கொதிக்கும் போது 2 ஏலக்காய் போட்டுற வேண்டியது. அப்புறம் இந்த கரைச்சி வச்சிருக்கதை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். லெமன் இப்போ சேர்த்துக்கலாம். இப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும் போது ஊடால அந்த பாதாம் பருப்பை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் அது வந்து கடிக்கும் போது நெரிச்சணும். அது எனக்கு வந்து பிடிக்காது. அதனால் ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டேன் பாதாம். அப்புறம் தான் நான் வந்து முந்திரி பருப்பு போடலான்னு இருக்கேன். அதனால் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்லேருந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சூடோடு இருக்கும் போதே ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவின பிளேட்டில் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவின பிளேட்டில் மாற்றின பின்னாடி ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். ஜல்லி வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிருங்க.